என்ன கேட்டால் இந்த கவர்மெண்ட்டே வேஸ்ட்டு. அவங்க ஈகோ பிரச்சனைக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்காக எதுவும் இயங்கலை. நாங்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன கேட்டால் ஓட்டே போடக்கூடாது, எலெக்ஷனே வேஸ்ட்டு. இந்த பஸ்ஸு எங்கே போகிறதுன்றது கூட இன்னும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நாங்கள் பொங்கலுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்தோம். அங்கே வந்தப்போ கூட நாங்கள் இங்கே வர்றது கூட எங்கே லோக்கல் பஸ் ஸ்டாண்டை எங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்க, மக்களை வந்து கோயம்பேடுக்கு எங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்றது கூட தெரிய மாட்டேங்குது. எங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கே அது ஒரு அரை மணி நேரம் ஆஃப் அன் ஹவராக தான் ஆயிடுது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாகம் சரியில்லை என்று சென்னை மக்களை தற்போது திமுக அரசினை கழுவியூற்றி வருகின்றனர். போக்குவரத்துறையினை கண்டுகொள்ளாமல் மக்களை அலைக்கழித்து வரும் திமுக அரசிற்கு எதிராக தொடர்ந்து மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் திமுக ஆட்சியில் போக்குவரத்துறை சீரழிந்து வருவதாகவும் கொந்தளித்து வருகின்றனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி திமுக அரசு கேளம்பாக்கத்தில் சர்வதேச அளவிலான பேருந்து நிலையத்தை நிறுவ உள்ளதாக அறிவித்திருந்தது. இதில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்தே பயணிகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். மேலும் இதுகுறித்து திமுக அமைச்சர்களோ உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் பேருந்துகளில் பயணம் செய்பவர்களின் நிலை மேலும் மோசமாகியுள்ளது. மேலும் ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடு பேருந்துக்குள் வர தமிழக அரசு தடை விதித்ததிலிருந்து மக்கள் மேலும் பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளனர். அண்மையில் உலகம் முழுவதும் சுற்றி பார்த்த நபர் ஒருவர், உலகத்தின் பல இடங்களுக்கு நான் சென்று வந்துள்ளேன். ஆனால் இதுபோன்ற மோசமான போக்குவரத்துறையை நான் கண்டதில்லை எனவும், அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து போக்குவரத்தினை சரி செய்ய வேண்டும் எனவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.